ஜி5 ஒரிஜினலில் பருத்தி வீரன் சரவணன் நடித்து வெளியாகிருக்கிற ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னும் போது லிட்டரலாக வந்து என்னென்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் 1 hour கூட ஒரு எபிசோடு போகும். இதில் அதிகபட்சம் 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 25 நிமிடம் வரைக்கும் தான் அந்த ஒரு வெப்சீரிஸ் போகுது. இது முதல்ல ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே பொதுவாகவே ஒரு படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மனநிலை இருக்கும். என்ன மனநிலைன்னா, ஜாலியாக படம் பார்க்கணும்ப்பா, ஜாலியாக என்னத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு வந்து ஏதாவது கருத்து சொல்லணும், நான் யாரும் யோசிக்காத ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. சிலர் எனக்கு கருத்து வேணாம், எதுவும் வேணாம், நல்ல லவ் ஸ்டோரியாக ஒன்று சொல்லணும். இது எல்லாமே மக்களுடைய மனநிலையை அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து அவங்களுடைய தேவை பொறுத்து மாறும். இதில் இந்த ஒரு வெப்சீரிஸ் யார் பார்க்கலாம் அப்படின்னா, சமூக நீதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சமூகத்தில் நடக்கிற அவலங்கள், அதுலேயும் குறிப்பாக பெண்களையும் குறிப்பாக விடலை பெண்கள்னு சொல்லக்கூடிய அந்த டீனேஜ் லேடிஸ். இந்த டீனேஜ் லேடிஸ்க்கு வந்து என்னென்னா 2 கெட்ட வயசு, முடிவெடுக்க முடியாத வயசு, யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடியாத அளவுக்கு மனசு. இந்த இடத்துல அவங்களால ஈஸியாக தப்பாக வழி நடத்தி செல்ல முடியும். அந்த இடத்துல இருக்கிற நிறைய குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னா அவங்கள பார்க்க வைக்கிறது பெற்றோர்களுடைய தலையாய கடமை. ஸோ இது பெண்கள், குறிப்பாக விடலை பெண்கள், அதையும் தாண்டி அந்த விடலை பெண்களுடைய அம்மாக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தரமான வெப்சீரிஸ். அதே மாதிரி பருத்தி வீரன் சரவணன் அப்படிங்கிற நடிகரை வந்து பருத்தி வீரனுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்ன சித்தப்பு ஏமாத்திட்ட பார்த்தில அப்படின்னு சொல்லி தெரியும். பட் அதற்கு முன்னாடியவும் சரவணன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய நடிகர், நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்த ஒரு நடிகர். என்ன காரணத்தினாலேயோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையினாலோ அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நடிகர். மோஸ்ட் அண்டர் ஆக்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அண்டர் ஆக்டட் ஆக்டராக அவரை வந்து வச்சுட்டாங்க. ஆனால் அவர் ஒரு நல்ல நடிகர். அவருடைய நடிப்புக்கு தீனி போடும் விதமாக இயக்குனர் அமீர் வந்து பருத்தி வீரனில் வந்து ஒரு ரோல் கொடுத்தாரு. ஆனால் அமீருக்கு முன்னாடியேவும் அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்தவர் வந்து இயக்குனர் பாலா அவர்கள் நந்தா படத்தில் ராஜ்கிரனுடைய தம்பியாக வருவார். அது பல பேருக்கு தெரியாது. அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். சூர்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பேர் வந்தது காரணம் அந்த சரவணனை வந்து இவர் அழிச்சொடித்த ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட சரவணன் நடிப்பு, அவருக்குள்ளே இருக்கிற நடிப்பை இந்த படத்துடைய இயக்குனர் கண்டுபிடிச்சது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டுதலுக்கு ஒரு விஷயம், போற்றுதலுக்கு ஒரு விஷயம். ஏன்னா இந்த கதை அந்த மாதிரியான ஒரு கதை. இந்த கதையை வந்து என்னென்னா, நம்ம இந்த கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்போது பல விஷயங்கள் பார்த்துருப்போம். இதுலேயுமே வந்து நம்ம ஹை கோர்ட்டோ இல்லை ஏதாவது வந்து இந்த கிளை நீதிமன்றமோ ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அங்கே நோட்டரி பப்ளிக் அப்படின்ற ஒரு பேர் பார்த்துருப்போம். அங்கே ஒரு மாருதி ஆம்னி 800 இல்லை மாருதிலையோ ஆம்னியில் உட்கார வச்சுட்டு யாரோ ஒரு அட்வொகேட்டு பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் லேடியை உட்கார வச்சுட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜவங்க. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்களாம் சும்மா ஏதோ வந்து அட்வொகேட் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் கையெழுத்து போகிறவர் வந்து ஒரு அட்வொகேட் போட்டிருப்பார். அவரோட ஜாப்பே வந்து முழுக்க அதில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதை ஒரு பையன், நீ அட்வொகேட் ஆகணும்னு ஆசைப்படும் போது பையன் பார்க்கும்போது, நான் அட்வொகேட்னா சினிமா படத்தில் பார்த்த மாதிரி கோர்ட்டில் நீ வாதாடுறவர், பெருசாக வந்து அனல் பறக்கும் வசனங்கள் பேசக்கூடியவர் நான் நினச்சேன். நீ என்னன்னா புளிய மரத்தடி கீழே உட்காந்து சும்மா வந்து பாண்டு பேப்பரில் கையெழுத்து போகிற ஒரு சாதாரண அட்வொகேட்டு, உன்ன மாதிரி என்ன ஆக சொல்கிறியா, வரமாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்லும்போது எந்த அப்பாவுக்காக இருந்தாலும் ஒரு ஈகோ இருக்கும். அப்பா சொல்லி தான் பையன் கேட்குறமே தவிர பையன் சொல்லி அப்பா கேட்குற அளவுக்கு ஒரு ஈகோ வருது அப்படின்னும் போது அந்த அப்பா தன்னையும் அறியாமல் ஏதாவது ஒரு இடத்துல தான் பையனுக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்படித்தான் இவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதனால் பொதுநல வழக்குகள், அவருக்கு வந்து நோட்டரி பப்ளிக்கில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வந்த வழக்கில் முக்கியமான வழக்குகளாக எடுத்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லக்கூடிய பிஏஎல் வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கில் போடுறாரு. அதில் ஒரு வழக்கு சிக்குது. அந்த ஒரு வழக்கில் சிக்கினவருடைய அந்த கதாபாத்திரத்துக்காக போராடும் போது தான் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு தெரிய வருது. மனநிலை பாதிக்கப்பட்டவர் இவர் வந்து தேவையில்லாம கோர்ட்டுக்கே வந்து வாதாடாதவர். இது எல்லாத்தையும் தாண்டி அரசு தரப்பில் ஒரு பெரிய அட்வொகேட்டு இவருக்கு அகேன்ஸ்டாக போராடுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு யதார்த்த வாழ்க்கையில் வாதாடவே தெரியாத ஒரு வக்கீல் எப்படி ஜெயிக்கிறாரு, தான் பையனை நினச்சபடி படிக்க வைக்கிறாரு. அவருடைய மிகப்பெரிய திருப்தி என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த வெப்சீரிஸும் சொல்லுது. இது வந்து சாதாரண ஒரு கதையாக தெரிஞ்சாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஹீரோயிசத்தை இந்த படம் சொல்லுது. இது உண்மையிலேயே வந்து இந்த ஹீரோயிசம் ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோயிசம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கும். ஆனால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எப்படி வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான உத்தியை மாற்றுறதுங்கிறது வழிமுறைகளும் வழிநெறிகளும் தெரியாமல் இருக்கும். ஆனால் இதை பார்க்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் தட்டும். அந்த மாதிரியான ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த சட்டமும் நீதியும். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இதில் குறையாக பார்க்கப்படுறது, இது கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் தான் போகுது. ஒரு படம் சப்ஜெக்ட் தான்.
ஆனால் இது எல்லாமே என்னென்னா அங்கங்கே ரொம்ப ஸ்லோவாக தேங்கி இந்த கதை ஒரே இடத்துல நகர்றது, மெதுவாக நகர்றது, கதை மாந்திரர்கள் வந்து இந்த கதைக்குள்ளே வராமல், அதே மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னா அதுக்கு உண்டான இருக்கிற டீட்டெயிலிங் நம்மளாம் அணில் பறக்கும் வசனங்கள் நிறைய பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதி காலத்தில் பராசக்தி எடுத்துக்கோங்க, அதே கலைஞர் எடுத்த பாசப்பறவைகள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நேர்கொண்ட பார்வை எடுத்துக்கோங்க. எல்லாமே கோர்ட் ரூம் ட்ராமானா ஒரு அனல் பறக்கும் வசனம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது எதுவுமே இல்லாமல் யதார்த்தமான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு ஒன்று. ஜட்ஜு வந்து அங்கே ஆங்கிலத்தில் பேசிக்குவாங்க அவங்களுக்குள்ள, இங்கே 2 பேர் வந்து தமிழையும் பேசுவாங்க ஆங்கிலத்தையும் பேசுவாங்க. ஒரு விக்டிமை உள்ள அனௌன்ஸ் பண்ணுறது, ஒரு எவிடன்ஸை உள்ள ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது முதற்கொண்டு ரொம்ப யதார்த்தமாக எடுக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும்போது ஏற்றுக்கிற மனநிலை ரொம்ப குறைவாக இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதில் மைனஸ். அதையும் தாண்டி மற்ற நடிகர்களுடைய கதாபாத்திரத்துக்கு இங்கே சித்தரிக்காமல் முழுக்க சரவணனுக்கு மட்டுமே சித்தரிக்கிறது மட்டும்தான் அடுத்த ஒரு மைனஸாக இருக்குமே தவிர, மற்றபடி இந்த கதாபாத்திரமும் இந்த கதையும் ரொம்ப மெதுவாக நகர்ந்தாலும் 2ஆம் பாதிக்கு உண்டான லீடோடு கொடுத்துருக்காங்க. 2ஆம் பாதி எப்போ வரும் அப்படிங்கிறது என்னவோ தெரியல. ஆனால் இந்த கதை அழுத்தமாக சொல்லக்கூட வேண்டிய ஒரு கதை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல எழுச்சி வரும். அந்த எழுச்சி எந்த இடத்துல வருங்கிறது நமக்கே தெரியாது. இதை பார்க்குறவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு எழுச்சி வந்தோன்னா இந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வழக்கே வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸாக மாறுது, ஆட்கொணர்வல் வழக்கு அப்படின்னு. அந்த ஆட்கொணர்வு வழக்கில் ஒரு பெண் காணாமல் போடுறதுன்னு தான் ஒரு பொதுநல வழக்காக அது தொடுக்கிறாரு. தொடுத்தவர் கோர்ட் ரூம் ட்ராமாவில் வந்து இறக்கப்படுறாரு. அவர்னால அந்த கேஸ் என்னன்றது தான் இன்வெஸ்டிகேஷனில் போகிற ஒரு விஷயம். இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் நம்ம நவநாகரிக உலகத்தில் எப்படியோ மாறிட்டாங்க, இன்னமும் மாறிட்டாங்க. ஆண்களுக்கு இனியே என்ன வேணாலும் பண்ணிட்டாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே இன்னமும் தான் பெண், தான் யாரோ ஒரு ஆணால் பாலியல் வன்புறுவலுக்கோ இல்லை வேறு ஏதாவது சித்திரவதைகளோ உள்ளாக்கப்படுவோங்கிற பயம் உணர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படம் சொல்லுது. மகாநதி, கமல்ஹாசன் நடித்த மகாநதி படம் எத்தனை பேருக்கு பிடிக்குமோ, அந்த படத்தில் வர அந்த தன்னுடைய பெண்ணோட காட்சி எந்த அளவுக்கு வலிக்குமோ, அது மாதிரி இதுலேயுமே ஒரு விஷயம், ப்ராஸ்டிடியூஷன் விஷயத்துக்கு இந்த இதில் வந்து ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு பயமுறுத்தலோட அந்த கோர்ட்டில் வந்து நிற்கும்போது ஒரு பெண்ணை நம்ம ரொம்ப சிம்பிளாக கொச்சியாத்தே அப்படின்னு ஒரு டேஷ் போட்டு ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவளுடைய வழிகளை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இது அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. ஏன் பேசுது அப்படின்றதுக்கு நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம். அதுக்காக நீ இப்படி போயிருவியா, அதுக்காக அப்படி போயிருவியா அப்படின்னு. ஏன் இவ்வளோ பேசுகிறவங்க அரசாங்கம் வந்து ஒரு மதுபான கூடத்தையே வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஏன் அரசாங்கத்தை பேச வேண்டியதானே? பேச முடியாது. ஏன்னா அங்கே பேசினா அதிகாரம். இங்கே அதிகாரம் இல்லாத விளிம்பு நிலை மக்கள். ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு நியாயம், அதிகாரம் உள்ளவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு நமக்கு தொகுப்பு கிடையாது. அந்த தொகுப்பு இல்லாத ஒரு இடத்துல நம்ம இவங்களை ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய ஆதங்கத்தை காட்டிட்டு போயிடும். பட் அவங்களுக்கு உள்ளான வழியையும் இந்த படம் பேசுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நடித்த அந்த கதாநாயகிக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கோர்ட்டில் வந்து முன்னாடி வந்து பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப காலங்களில் நடக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. நம்ம வந்து உடனே தமிழ்நாட்டை மட்டும்தான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை மட்டும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட வழக்குகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு இது ஒரு சான்று, அவ்வளோதான். ஒரு புள்ளி, ஒரு சின்ன புள்ளி. இந்த கரை ஒளிந்தால் எல்லா இடங்களையும் அந்த கரை ஒளியும். பொதுவாகவே ஒரு படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மனநிலை இருக்கும். என்ன மனநிலைன்னா, ஜாலியாக படம் பார்க்கணும்ப்பா, ஜாலியாக என்னத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு வந்து ஏதாவது கருத்து சொல்லணும், நான் யாரும் யோசிக்காத ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. சில எனக்கு கருத்து வேணாம், எதுவும் வேணாம், நல்ல லவ் ஸ்டோரியாக ஒன்று சொல்லணும். இது எல்லாமே மக்களுடைய மனநிலையை, அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து, அவங்களுடைய தேவை பொறுத்து மாறும். இதில் இந்த ஒரு வெப்சீரிஸ் யார் பார்க்கலாம் அப்படின்னா, சமூக நீதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சமூகத்தில் நடக்கிற அவலங்கள், அதுலேயும் குறிப்பாக பெண்களையும் குறிப்பாக விடலை பெண்கள்னு சொல்லக்கூடிய அந்த டீனேஜ் லேடிஸ். இந்த டீனேஜ் லேடிஸ்க்கு வந்து என்னென்னா, 2 கெட்ட வயசு, முடிவெடுக்க முடியாத வயசு, யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடியாத அளவுக்கு மனசு. இந்த இடத்துல அவங்களால ஈஸியாக தப்பாக வழி நடத்தி செல்ல முடியும். அந்த இடத்துல இருக்கிற நிறைய குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னா அவங்கள பார்க்க வைக்கிறது பெற்றோர்களுடைய தலையாய கடமை. ஸோ இது பெண்கள், குறிப்பாக விடலை பெண்கள், அதையும் தாண்டி அந்த விடலை பெண்களுடைய அம்மாக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தரமான வெப்சீரிஸ்.